ஃப்ளாஷ்பேக்லேருந்து கதை ஆரம்பிக்குதுங்க. ஃபிலிப்ஸுங்கிற பையன் தன்னுடைய பேர் ஒரு பொண்ணு போர்டில் எழுதிட்டாங்கிறதுக்காக அவளுடைய பாவாடையை அவுத்து விட்டுறான். அந்த பொண்ணு ரொம்ப அழுகுது. எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க. அந்த குழந்தை வந்துட்டு மேடம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவுக்கிட்ட சொன்ன உடனே அந்த பையனுடைய ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி அவனை நியூடாக அந்த ஸ்கூலில் ஓட விடுறாரு. அந்த பையனுக்கு எப்போவுமே போல்டாக இருக்க பொண்ணுங்களை பார்த்தாலே பிடிக்கிறதில்ல. அவங்கக்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டே இருக்கான். அவன் பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் போல்டாக இருக்க பொண்ணுங்களை ஒரு சீரியல் கில்லர் மாதிரி கொன்னுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி அப்புறம் ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. அந்த பையனோட அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்காக ஒரு அம்மாவும் பொண்ணும் வராங்க. அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு பையன் டிஸ்டர்ப் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையனோட பேரண்ட்ஸ் கிட்ட பணம் வாங்கிட்டு அந்த அப்பா அந்த பொண்ணு மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து ரொம்ப வருத்தத்தோடு வீட்டுக்கு வராங்க. அந்த பொண்ணு என் மேலே தப்பு இல்லைன்னு எவ்வளவோ அழுது பார்க்குறா. அவங்க அம்மா கேட்கல. அந்த பொண்ணு தெரிஞ்சே ஒரு வண்டியில் அடிபட்டு இறந்துரும். அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு தைரியமாக வந்து ஃபிலிப்ஸோட அப்பா கிட்டே உன்னால தான் அந்த பொண்ணு இறந்து போச்சுன்னு சொல்லி மிரட்டுறா. ஃபிலிப்ஸுக்கு தான் போல்டாக இருக்க பொண்ணுங்களை கண்டாலே பிடிக்காது. அடுத்து இவளை கொல்லணுன்ட்டு இவ தனியாக வரும்போது இவளை செங்கலாலேயே அடித்து கொண்டுறான். அடித்து கொன்னதுக்கு அப்புறமா செத்து போன பொண்ணோட அப்பா எப்படியாவது ஃபிலிப்ஸை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஃபிலிப்ஸுக்கு அடுத்து ஒரு சவப்பெட்டியில் வச்சு அவன் மூச்சடிச்சு சாகிற மாதிரி வச்சுக்கிட்டு இவனே டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறான். சொல்லிவிட்டு இவங்ககிட்ட எப்படியாவது எந்த இடம்னு கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறக்குள்ளே அவர் பாய்சன் சாப்பிட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பார். தன் பையனை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக அவரோட ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க ஒய்ஃபும் பையன் கண்டிப்பாக சாக வேண்டியவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இறந்துடுறாங்க. கடைசியில் எப்படியோ படாத பாடுபட்டு பையன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சி அவர் ஓடி போய் காப்பாற்றலான்னு நினைக்கிறாரு. ஆனால் திடீர்னு அவருக்கு அவன் பையன் இத்தனை நாள் பண்ண தப்பெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து காப்பாற்றாமையே போயிடுவார். அவர் மனசாட்சி ரொம்ப உறுத்த ஆரம்பிச்சதுனால எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டு போலீஸில் சரண்டர் ஆகிறாரு.